ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா ஒருபோதும் கொடுத்த வாக்கை மீறமாட்டேன், மாறமாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே? இப்போதே நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இன்னும் சரியா 1 மணி நேரத்தில் நீயே நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அடுத்தவங்க உன்னை பற்றி விமர்சிக்கிறதால, அடுத்தவங்க உன்னை பற்றி குறை சொல்கிறதால நீ உன்னை தாழ்வாக நினைக்கிறியா? உண்மை என்னன்னு நான் சொல்லட்டுமா? அவங்க உன்னை பார்த்து பயப்படுறதாலையும் உன் மேலே பொறாமப்படுறதாலையும் தான் உன்னை பற்றி குறை சொல்லிக்கிட்டும் விமர்சிச்சுக்கிட்டும் இருக்காங்க. யார் உன்னை பற்றி விமர்சனம் சொன்னாலும் நீ அவங்கள விட ஒரு படி மேலே இருக்க, அவங்கள விட ஒரு படி முன்னாடி இருக்கதால தான் உனக்கு பின்னால் இருந்து அவர்கள் உன்னை விமர்சனம் செஞ்சு உன்னை மட்டம் தட்டி கீழே தள்ள நினைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. நீ சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்காக காரணங்களை தேடிக்கிட்டே இருக்காத. காரணம் இருக்கோ இல்லையோ, நீ எப்போதும் எல்லா நாளும் உன் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கு கிடைக்க செய்வேன். நீ எதை எதிர்பார்த்தாலும் அதை உனக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ள நான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கூட நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையில் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. ஆனால் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் யாரையும் ஒருபோதும் கஷ்டப்படுத்தினதோ யார் மனசையும் காயப்படுத்தினதோ இல்லை. அதுதானே உனக்கான அடையாளம். அதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கையின் வெற்றியும் கூட. அடுத்தவங்க மூலமாக 1000 பிரச்சனைகளை நீ சந்திச்சிருந்தாலும் உன் மூலமாக நீ யாரையும் அழுக வச்சதோ யாரையும் வருத்தப்பட வச்சதோ கிடையாது. அதனால் இந்த சாயப்பா எப்போதும் உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கிட்டே வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். உன் கூடவே இருக்கக்கூடிய சில சகுனிகளையும் அவர்கள் செய்யும் வேலைகளையும் சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. உன்னை நம்ப வச்சு உனக்கு நல்லது செய்கிறது போல ஏமாற்றும் மனிதர்களும் உன் கூட இருக்காங்க. அவங்க இவங்கன்னு அடுத்தவங்களை பற்றி அதிக வதந்திகளை உன்னிடம் பரப்புபவர்களும் பேசுபவர்களும், நீ போன பிறகு உன்னை பற்றி உன் பின்னால் பேசுகிறவங்களும் உன் கூட இருக்காங்க என் செல்லமே. ஏதாவது ஒரு சதி வேலையை செஞ்சு உன்னை கீழே தள்ளி விட்டு உன் இடத்த பிடிக்கிறதுக்காக சில பேர் முயற்சி செய்கிறாங்க. கூடவே இருந்து குழிக்குள் தள்ளும் அந்த சகுனிகளிடமும், உன்னை சிக்கலில் மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்து மனசுக்குள்ளேயே சிரிக்கக்கூடிய அந்த சகுனிகளிடமும் ரொம்ப கவனமாறு. உன்னுடைய வாய்ப்புகளை அவங்க தவறான வழியில் தட்டி பறிக்க நினைக்கிறாங்க. நீ ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக உன் முன்னேற்றத்தில் ஒரு தடங்களை உருவாக்கி அவங்க ஜெயிச்சு உன்னை விட முன்னேற நினைக்கிறாங்கன்றதையும் நீ கவனமாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே. அவர்களுடைய தேவைக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கி எறியணுன்ற சிந்தனையோடு இருக்கக்கூடிய அந்த மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாறு. உன் கூடவே பேசி நீ சொல்கிறதுக்கெல்லாம் சிரித்து உன் கூடவே சேர்ந்து சாப்பிட்டு உன் கூடவே இருந்து குளிப்பறிக்கக்கூடிய நம்பிக்கை துரோகிகள் தான் நவீன கால சகுனிகளாக உனக்கு கெட்டதை செய்யும் துரோகிகளாக இருக்காங்க. துரோகத்தை எல்லாம் எளிமையாக சமாளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த என் செல்ல பிள்ளையான உனக்கு இந்த சாயப்பா எல்லாமுமா இருக்கேன். நீ எதுக்காகவும் ஒருபோதும் வருத்தப்படாதே என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது என்னை மீறி யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன் பலத்தை கண்டு பயந்து போன அவங்க தான் எப்படியாவது உன் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக உன்னை தோற்கடிக்க முயற்சி செய்கிறார்கள். நீ இன்னும் உன்னுடைய பலத்தை அதிகப்படுத்து. உன் பலவீனம் எதுவாக இருந்தாலும் அதை யாரிடமும் வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சு அதை கடந்து வர தயாராய்க்கோ என் செல்லமே. உனக்காக நான் துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன். அடிமையாக வாழ்வதை காட்டிலும் கேவலமானது அடுத்தவங்க சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் ஆமாம் போடுவது தான். நீ எப்போதும் யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்கும் உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு பதில் பேச பழகு. யார் என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு சொல்கிறதுக்கு நீ ஒன்றும் கோலே கிடையாதல்லவா? அதே போல் உன்னால் முடியாததுன்னு எதுவும் கிடையாது. நீ தனியாக தைரியமாக சிந்திக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இருக்கிறாய் அல்லவா? எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை கையாளும் மனப்பக்குவத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. வேலை கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லாமல் எல்லா வேலைகளையும் செய்ய உடலை பழக்கி வச்சுக்கோ. கஷ்டமான சூழ்நிலைகளை கையாள மனசை பழக்கி வச்சுக்கோ. இப்படி உடலும் உள்ளமும் உறுதியாக இருக்கும்போது உன்னால் எதை வேணா எப்படி வேணா சமாளிக்க முடியும் என் செல்லமே. நல்லா வசதியாக வாழ்ந்து காட்டணுன்ற வைராக்கியத்தோட கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டே சம்பாதிச்சு வசதியற்ற ஆளாகவே நீ வாழ்ந்து விடக்கூடாது. நிறைய பேர் வாழ்க்கையில் நான் நல்லா வாழணும்னு சொல்லிக்கிட்டே கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு
கடைசியில் அதை அனுபவிக்கிறதுக்குள்ள வயசாகி போய் அதை அனுபவிக்க முடியாதவர்களா, வாழ்க்கையை வாழ தெரியாதவங்களாகவே இந்த பூமியை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. எப்போதும் சம்பாதிப்பதை விட முக்கியம் அதை சந்தோஷமா வச்சு வாழ கத்துக்கிறதும் தான். உனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோ, உனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பும் ஆசையும் அளவோட வச்சுக்கோ. அதை நிறைவேற்றிக்கிட்டு நீ வாழ்க்கையை நல்லபடியா வாழ தயாராய்க்கோ என் செல்லமே. நீ போகும் பாதையில ஏதாவது கழிவு நீரோ குப்பையோ இருந்ததுன்னா எப்படி அதை மிதிக்காம தாண்டி போவியோ, அதே போல சில கேடுகட்ட மனிதர்களையும் உறவுகளையும் தாண்டி செல்வதுதான் புத்திசாலித்தனம். அவங்க கூட சண்டை போடுறதாலேயோ அல்லது அவங்க கூட கோவிச்சுக்கிறதாலேயோ அவங்கள முறைச்சிக்கிட்டு இருக்கிறதாலேயோ உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உனக்கு பிடிக்காத விஷயமோ அல்லது பிடிக்காத மனிதர்களோ யாராக இருந்தாலும் அவர்களை அமைதியாக கடந்துட்டு போறது தான் புத்திசாலித்தனம். உன் கூட இருக்கிறவங்க யாரையும் நீ எதிரின்னு நினைக்க வேண்டாமே செல்லமே. ஒருத்தரை உனக்கு பிடிக்கல, அவர்கள் செயல்கள் உன்னை கஷ்டப்படுத்துது காயப்படுத்துதுன்னா திரும்ப நீ அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு அவங்கள பழிவாங்க முயற்சிப்பதை விட அவர்களை விட்டு விலகி போவதுதான் உனக்கு நல்லது. அதுதான் உனக்கு மன நிம்மதியை தரக்கூடிய நல்ல விஷயமாகவும் உன்னை புத்திசாலியாகவும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும். வாழ்க்கையில எப்போதுமே எல்லாமே உனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்காத. எல்லாமே கிடைக்கணும்னா வாழ்க்கையில நீ எவ்வளவு கஷ்டங்களை படணுன்றது எனக்கு தான் தெரியும். அதனால சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே உன் வாழ்க்கைக்கு நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்பவுமே நீ பணத்தை மட்டுமல்ல ஆசைகளை கூட சிக்கனமா அளவோட தான் வச்சுக்கிட்டு வாழ்றன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இதுக்கு மேலும் நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுக்காம இருக்கக்கூடாதுன்றதுக்காக உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில ஒரு பேர் அதிசயத்தை நடத்த போறேன். சில விஷயங்கள் நீ நினைச்சதற்கு மாறாக உன் வாழ்க்கையில நடக்கும்போது வழி தவறி போகும் பயணங்கள் தான் உன் வாழ்க்கையில முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீ சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு புத்தகம் போலத்தான் என் செல்லமே. ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அதுல இருந்து புதுசா ஏதாவது ஒரு பாடத்தை நீ கத்துக்குவதானே, அதே போலதான் ஒவ்வொரு மனிதர்களையும் நீ வாழ்க்கையில சந்திக்கும் போது அவர்கள் ஒரு புத்தகம் போல ஏதாவது ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் போவாங்க. நீ சந்திக்கும் மனிதர்களிடம் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்கவும் கத்துக்கவும் தயாராக இரு. மிகச்சிறந்த பாரம்பரியத்தோட நல்ல குணம் கொண்ட பிள்ளையாக இந்த பூமியில நீ பிறந்திருக்க. அப்படி இருக்கும்போது இந்த பூமியில நீ செய்ய வேண்டிய செயல்கள் ஏராளம் இருக்குன்றதையும் புரிஞ்சு நடந்துக்கோ. சிக்கல்களோ சிரமங்களோ எது வந்தாலும் அதை தாங்கிக்க கூடிய தைரியமான உள்ளத்தை நீ வச்சுக்கிட்டினா உன்னால் இந்த பூமியில நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். என்ன நடந்தாலும் எதுக்கும் சளைக்காதே, சோர்ந்து போகாதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி முடிப்பேன். தப்பு செஞ்சவனும் நீதி கேட்குறான், பாதிக்கப்பட்டவனும் நீதி கேட்குறான். யாருக்கு நீதிங்கிறதை இந்த சமூகத்துல பணம் வேணும்னா முடிவு செய்யலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையை கொடுப்பேன், பாதிக்கப்பட்டவங்களுக்கு புண்ணியத்தை கொடுப்பேன். நீ எப்போதும் பணிவோட பொறுமையோட இரு. உன் வாழ்க்கையில வெற்றி கிடைச்சு நீ நல்ல நிலைமைக்கு உயர்ந்து நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். எல்லா மனிதர்களிடமும் நீ அன்பை கொடுத்தினா உன்னை சுற்றி நல்ல உறவுகள் அமைவாங்க. நல்ல எண்ணங்களை எல்லாருக்கும் கொடுக்கும்போது உன் வாழ்க்கையே நல்லபடியாக மாறுமே செல்லமே. எதையுமே முயற்சி செய்யாம எதையுமே தேடாம வாழ்க்கையில எதுவும் அவ்வளவு சுலபமா கிடைச்சிடாது. நீதான் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிஞ்சு யோசிச்சு நடந்துக்கணும். தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் சரின்னு அதை ஏத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தீனா உனக்கு மரியாதை இல்லாம போயிடும். எந்த இடத்துல பேசணுமோ எந்த இடத்துல உனக்கான உரிமையை கேட்கணுமோ வாயிரத்திலிருந்து கேட்கும் போதுதான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும் என் தங்கமே.